ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர்ல இருக்கும். லக்ஸரி ஹவுஸ் கேசா கிராண்ட்ல தான் இருக்கும். இப்ப இங்க வந்து ஒரு வீட்டுக்கு கேமரா கட்டிருந்தாங்க. கேமரா மாடல் பாத்தீங்கன்னா EZ-VIZ-ல 360 கேமரா தான் சஜஸ்ட் பண்ணிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம மொபைல் ஆக்சஸ் மட்டும் இல்லாம NVR-லயும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்டிங் டேஸ்லாம் லாங்கா வரணும்னா இந்த மாதிரி NVR ஆக்சஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கேமராவுக்கு ஒயர் லைட் பண்ண தேவையில்லை, எல்லாமே IP மூலியமா தான் நம்ம பண்ண போறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கிற இடத்துல பவர் பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும். NVR கனெக்ஷன்ல நம்ம ஒயர்லெஸ்ஸாவே IP கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி கேமரா தான் கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா முதல்லாம் NVR-ல சாட்டா கேபிள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்பில்டாவே வந்துருது. சாட்டா கேபிள் நம்ம எல்லாமே இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஏற்கனவே 4 சேனல் NVR ஹை டிவிஷன்ல போட்டு 4 கேமரா ரன் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம 2 கேமரா எக்ஸ்ட்ரா கேட்டனால நம்ம 8 சேனல் NVR போட்டு 2 கேமரா EZ-VIZ-ல நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போறோம். ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா 1 TB WD-ல போட்டிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம பழைய டிஸ்கே யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு டோட்டலா ஒயரிங் ஒர்க் எனக்கு இருக்கக்கூடாது, எல்லாமே ஒயர்லெஸ்ஸா வரணும் அப்படின்னா இந்த கேமரா சஜஸ்ட் பண்ணுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு IP மூலியமாவே கனெக்ட் பண்ணிடலாம் ஒயர்லெஸ்ஸா. வைக்கிற இடத்துல ஸ்ட்ரென்த்தான வைஃபை மட்டும் வேணும். இப்போ ஒரு ஃபைபர் வைஃபை, ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ எந்த இடமா இருந்தாலும் அது சப்போர்ட் ஆகும். அது வைஃபை மட்டும் ஸ்ட்ரென்த்தா நம்ம கொடுத்துடணும். அதோட ஒயர்லெஸ் எடுத்து நம்ம IP கான்ஃபிகரேஷன் பண்ணி நம்ம இதை ஈஸியாவே பண்ணி கொடுத்துடலாம். அதனால எங்கேயுமே நம்மளுக்கு ஒயர் டிஸ்டர்பும் இருக்காது, கேமராவும் நல்லா ஆக்சஸா ஓடிட்டு இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும், ஒயர் கட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்காது. இது வந்து ஒயர் வேணா ஃபுல் எனக்கு ஒயர்லெஸ்ஸாவே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வைஃபை கேமரா தான். இந்த கேமராவை கழட்டிட்டு போயிட்டா எப்படி எனக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் நம்ம அந்த NVR ஹார்ட் டிஸ்க்கும் வைக்கிறது. இப்போ நீங்க அப்படி சப்போஸ் கழட்டிட்டு போயிட்டாலும் அவங்க கழட்டிட்டு போன லாஸ்ட் ரெக்கார்டிங் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்ல பதிவாயிருக்கும். நம்ம அதை எடுத்து பேக்கப் பார்த்து அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா. அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, இது NVR-ல மட்டும் தான் கனெக்ஷன் கொடுக்க முடியுமா, DVR-ல கொடுக்க முடியாதுன்னா DVR-லயும் கொடுக்கலாம். இது வைஃபை ஸ்ட்ரென்த் மட்டும் நம்மளுக்கு பக்காவா இருக்கும். பாத்தீங்கன்னா வைஃபை கேமரானாலே நம்ம மொபைல்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நம்ம டிவில ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மொபைல்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒயர்லெஸ் கேமரா தான். உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளாரிட்டிலையும் பக்காவா இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஒயர்லெஸ் கேமரா வீட்டுக்கோ இல்ல ஷாப்க்கோ இந்த மாதிரி ஒரு கேமரா வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, பெஸ்ட் பேச பண்ணி தரோம். நன்றி மக்களே.